Hi, hello everyone. Welcome back to Rsn Dhiya's channel. Today we are going to see short and sweet phrases. இது வந்து புதுசாக இங்கிலீஷ் கற்றுக்கிறவங்க, அதாவது பிகினர்ஸ்க்காக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவங்க வந்து கிராமர் தெரியல, நம்மளால் பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வேண்டாம். கிராமர் தெரியாமையே ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரேசஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். ஒரு 20-30 அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பேச ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. பிகாஸ் தே கெட் இன்ட்ரெஸ்ட். வி கேன் டாக் வெல், வி நோ எவ்ரி திங் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு வந்து அவங்க வந்து தே ட்ரஸ்ட் தெம் செல்வ்ஸ் இல்லைங்களா. அவங்க வந்து அவங்கள நம்பணும், நம்மளால் முடியும் அப்படிங்கிறத பிலீவ் பண்ணுனா ஈஸியாக பேசிடலாம், ஃபாஸ்ட்டாகவும் பேசலாம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன், நான் தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு நம்ம ஒருத்தர்கிட்ட கேட்குறோம். எப்படி கேட்கலாம்? வாஸ் ஐ ராங், வாஸ் ஐ ராங் அப்படி கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு என்ன, வாட் டு மீ, வாட் டு மீ எனக்கு என்ன அப்படி கேட்கலாம். வேறு வழியே இல்லை அப்படின்னா நோ வே, நோ வே. தயவு செய்து கிளம்பு அப்படின்னா ப்ளீஸ் லீவ், அதாவது இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படிங்கும்போது ப்ளீஸ் லீவ் அப்படி சொல்லலாம். இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனையை பேசிகிட்டு இருக்கும்போது லீவ் இட் அப்படின்னா அது விட்டுரு அப்படின்னு அர்த்தம். லீவ் அப்படின்னா அந்த இடத்துலேருந்து கிளம்புதலுக்கு லீவ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், நான் ஏன், எப்போது நீயும் வா அப்படின்னு சொல்லும்போது எங்கேயாவது போகும்போது நீயும் வானா நான் ஏன், நான் எதுக்கு, நான் ஏன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. எனக்கு ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படிலாம் அது மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம ஒய் மீ அப்படி கேட்கலாம். ஒய் மீ அப்படி கேட்கலாம். அடுத்தது, ஏன் அப்படி, ஒய் ஸோ, ஒய் ஸோ. நான் பதட்டமாக இருக்கேன், எனக்கு பதட்டமாக இருக்குது அப்படிங்கும்போது நான் பதட்டமாக இருக்கேன்னு சொன்னாலும் சரி, எனக்கு பதட்டமாக இருக்குதுன்னு சொன்னாலும் சரி, ஐ எம் நர்வஸ், ஐ எம் நர்வஸ் அப்படி சொல்லலாம். அடுத்தது, நான் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறேன், ரொம்ப எக்ஸைட்டாக இருப்பாங்க இல்லைங்களா. அப்போ ஐ எம் சூப்பர் எக்ஸைட்டட் அப்படி சொல்லலாம். சூப்பர் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து அதிகமாக அதை யூஸ் பண்ண மாட்டாங்க, ஸோ தான் யூஸ் பண்ணுவோம். வெரி எக்ஸைட்டட் அப்படி சொல்லுவாங்க. ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் அந்த மாதிரி சொல்லலாம். அடுத்தது, என்னை வெளியே விடு அப்படின்னா லெட் மீ அவுட், லெட் மீ அவுட் அப்படி சொல்லலாம். நான் ரொம்ப களைப்பாக இருக்கேன் அல்லது எனக்கு ரொம்ப களைப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி டயர்ட், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி டயர்ட் அப்படி சொல்லலாம். அடுத்து, எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது, எவ்வளோ சந்தோஷம், ஹவு ஜாய்ஃபுல், ஹவு ஜாய்ஃபுல் அப்படி சொல்லலாம். அது எனக்கு பயங்கரமாக பசிக்குது அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா. ஐ எம் டெரிப்லி ஹங்க்ரி, ஐ எம் டெரிப்லி ஹங்க்ரி அப்படி சொல்லலாம். அடுத்து, அவசரம் இல்லை, மெதுவாக பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். மெதுவாக கொடுங்க அப்படின்னு சொல்ல நோ ஹரி, நோ ஹரி, இன்னும் டைம் இருக்குது அப்படியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. அப்போ நோ ஹரி அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, யாருமே வரல, யாரெல்லாம் வந்திருந்தாங்க அந்த ஃபங்க்ஷன், யாருமே வரல. நேற்று கிளாஸ்க்கு யாரெல்லாம் வந்திருந்தாங்க அப்படின்னா யாரும் வரலன்னு நோபடி கேம், நோபடி கேம் அப்படி சொல்லலாம். அடுத்தது, நான் கலந்துக்குவேன், யார் வந்து அந்த ஃபங்க்ஷன் அல்லது அந்த மீட்டிங் அட்டன் பண்ண போகிறாங்கன்னா நான் அட்டன் பண்ணுவேன். நீ அட்டன் பண்ணுவேன்னா ஆமாம் நான் அட்டன் பண்ணுவேன். ஐ வில் அட்டெண்ட், நான் கலந்துக்குவேன், நான் அட்டன் பண்ணுவேன் அப்படிங்கும்போது ஐ வில் அட்டெண்ட் அப்படி சொல்லலாம். அடுத்தது, உனக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு ஒருத்தர் பார்த்து ரொம்ப டயர்டாக ரொம்ப டல்லாக இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள பார்த்து கேட்குறோம். ஆர் யூ சிக், ஆர் யூ சிக் அப்படி கேட்கலாம். அடுத்தது, சாப்பிடு, ஏதாவது கொடுத்துட்டு சாப்பிடுங்க அப்படிங்கும்போது ஹேவ் இட், ஹேவ் இட் அப்படி சொல்லலாம். அடுத்தது, எங்களை பற்றி என்ன, இப்போ உங்களை பற்றி சொன்னாங்க, உங்களை பற்றி கேட்டாங்க, எங்களை பற்றி என்ன அல்லது நம்மளை பற்றி என்ன பேசுறதுக்கு இருக்குது, கேட்குறதுக்கு இருக்குது அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா. வாட் அபவுட் அஸ், வாட் அபவுட் அஸ் நம்மை பற்றி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, அவனை பின்தொடர், ஃபாலோ ஹிம், ஃபாலோ ஹிம் அப்படி சொல்லலாம். இது வந்து ஒருத்தர் நடந்து போகிறாங்கன்னா அவங்கள ஃபாலோ பண்ணி பின்னாடி போகிறதுக்கு ஃபாலோ தான் சொல்லலாம். அல்லது ஒரு ஆக்டிவிட்டி செயல், அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள், அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க பாரு, அவன் எப்படி படிக்கிறான் பாரு, அவனுடைய பிஹேவியர்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பாரு எப்படி இருக்குது அப்படி சொல்லும்போது அவனை ஃபாலோ பண்ணு அப்படி சொல்கிறதுக்கும் கூட இதே தான் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு, உறுதியாக இல்லை. இப்போது நாளைக்கு நீ வந்துடுவியா அப்படின்னு சொல்லும்போது வந்துடுவேன் ஆனால் உறுதியாக சொல்ல முடியாதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ நாட் ஷியோர், நாட் ஷியோர் அப்படி சொல்லலாம். அடுத்து, சந்தேகமே இல்லை அப்படிங்கும்போது நோ டவுட், நோ டவுட். அடுத்து, அது எப்படி, ஹவு தட், ஹவு தட்
அப்படியா? இஸ் இட் நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. ஐ லாஸ்ட் எவ்ரி திங் அப்படி சொல்லலாம். புறக்கணிச்சிரு அப்படிம்போது சில பேர் வந்து பேசுகிறது பிடிக்கல, அவங்க கொஸ்டின் மேலே கொஸ்டின் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பிடிக்கலன்னா பதில் சொல்லாதீங்க, இக்னோர் பண்ணிடுங்க. பதில் சொல்லிவிட்டு ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போது ஜஸ்ட் இக்னோர் அப்படி சொல்லலாம். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்எஸ்என் தியாஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Let us meet on next class.